இன்னைக்கு பிசாசனுடைய வஞ்சகமான செயல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் சமாதானத்தை குலைக்கிறது தான். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே சமாதானத்தை குலைக்கிறது, கணவன் மனைவிக்கு இடையில சமாதானத்தை குலைக்கிறது, அல்லது மாமியார் மருமகளுக்கு இடையில சமாதானத்தை குலைக்கிறது. இப்படி குடும்பங்களுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவங்க குடும்பங்களுக்குள்ளேயே சமாதானத்தை குலைச்சு கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி நடக்காம நம்ம பாதுகாத்துக்கணும். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது, உமது கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஆமாங்க, நம்ம கூடாரம், நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வீடுகள்ல சமாதானம் எப்போதுமே இருக்கணும். ஒருவேளை சமாதான குறைவுக்கான காரணங்கள் ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள்ல வரலாம். அது அப்பொழுது நம்ம பேசி அதை சரிபடுத்தி கொண்டோம் சொன்னா நம்முடைய குடும்பங்கள் சமாதானமா இருக்கும். எந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குதோ அந்த இடத்துல ஆவியானவருடைய அசைவாடுதலும் ஆண்டவருடைய மகிமையும் வெளிப்படும். நம்முடைய குடும்பத்துல புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அதுவே கொண்டு வரும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, என் குடும்பம் உம்முடைய சமாதானத்தினால நிரப்பப்படும் சொல்லு. அதனால என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க குடும்பத்தை உம்முடைய சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. எங்களுக்குள்ள பிரிவினைகள் வேணாம், ஏதாவது வார்த்தைகள்ல கசப்புகள் எதுவும் இருந்துடக்கூடாது, எங்களை சமாதானத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை தருவார். நம்ம இணைந்து ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள்ல தேவையில்லாத கசப்புகளை, தேவையில்லாத பொறாமைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளிடமிருந்து கர்த்தர் எங்களை காப்பாற்றி எங்க குடும்பம், எங்களுடைய கூடாரம், எங்களுடைய இல்லம் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். God bless you.